ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையை நினைத்து அதிகமாக புலம்புகிறாய். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது உனக்கு ஒரே ஒரு விஷயம் தோன்றுகிறது. இந்த உலகத்தில் வாழவே வேண்டாம் என்ற ஒரு எண்ணம். அது மிக மிக தவறான ஒரு எண்ணம். இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதும் சரிதான், உன்னுடைய மனதில் தோன்றுவது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னத்தை சாதித்தோம், என்ன விஷயத்தை நாம் பார்த்தோம்? கவலை என்ற ஒரு விரக்தியான வாழ்க்கையை தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றுமே புரியவில்லை. ஒரு நாள் அழகான வாழ்க்கை போல இருக்கிறது, இதுதான் வாழ்க்கையோ என்று காமிக்கிறது. அதுவே இன்னொரு நாள் என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழாமல் இருப்பதற்கு நாம் போயே விடலாம் என்று தவறாக தோன்றுகிறது. உன்னுடைய மனநிலைமையானது எனக்கு புரிகிறது தங்கமே. உன்னுடைய வெறுப்புகள், அதாவது இப்பொழுது முன்பெல்லாம் உன்னுடைய தவறாக இருக்கும் நண்பர்கள் மீதும், உன்னை தேவைக்கு உபயோகப்படுத்தும் உறவுகள் மீதும், அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மீதும் உனக்கு கோபம் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பித்து விட்டார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கை இன்று மாறும், நாளை மாறும் என்று நினைத்து கொண்டே இருந்தார். ஆனால் மாறவே இல்லை என்பதனால் வாழ்க்கையா இது என்பதை வெறுத்து விட்டார். எப்பொழுது நமக்கான இறுதி காலம் வரும், எப்பொழுது நம் கடமையை முடித்து விடுவோம் என்றுதான் உனக்கு தோன்றுகிறது. உன்னுடைய மனதில் இந்த எண்ணங்கள் எழக்கூடவே கூடாது. ஏனென்றால் நீ இன்னும் செய்ய வேண்டிய அதிகமான நல்ல விஷயங்கள் காத்து கிடக்கும் பொழுது எதற்காக தங்கமே இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டும்? உன்னுடைய எண்ணங்கள் ஆனது எனக்கு பிடிக்கவில்லை. உன்னுடைய எண்ணங்கள் ஆனது எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுதும் நீ சரியான விஷயத்தை தான் செய்கிறோம் என்பதை நினைக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தவறான ஒரு விஷயத்தையும் மனதளவில் நினைத்து கூட பார்க்க கூடாது. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய மனக்கவலைகளையும் புரிந்து கொண்ட இந்த சாய் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை கொடுத்தே தீருவேன். துரோகிகள் உன்னை இந்த நிலைமைக்கு யோசிப்பது போல ஆகிவிட்டார்கள். அம்மா, உன்னுடைய எதிர்காலமோ இல்லை நிகழ்காலமோ எந்த காலமாக இருப்பினும் உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பொழுதும் மனதுக்குள் இருக்கட்டும். சாய், நாம் வணங்கும் சாய் நம்மோடு இருக்கிறார். நாம் படும் இந்த கஷ்டத்தில் இருந்து கூடிய சீக்கிரமாக விடிவு காலத்தை நமக்காக தருவார் என்று எப்பொழுதுமே உன்னுடைய மனதில் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய மனநிலைமையில் யார் இருந்தாலும் நீ நினைப்பது போலத்தான் யோசிப்பார்கள். ஏனென்றால் உன்னை சுற்றி உன் குடும்பத்திற்கு நீ செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளும் நிறைய இருக்கிறது. இதற்கு நடுவே எல்லா விஷயத்திலேயும் தடங்கல்கள் வரும் பொழுது யாராக இருந்தாலும் உன்னை போல யோசிக்கத்தான் செய்வார்கள். அதெல்லாம் நான் தவறு என்று உனக்கு சொல்லி விவாதம் பண்ணுவதற்கு நான் வரவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றினாலே போதும், எல்லாவற்றையும் நீயே பார்த்து கொள்வாய். இத்தனை வருஷங்கள், அதாவது சிறு வயதில் இருந்தாய், அம்மா அப்பா உன்னை பார்த்து கொண்டார்கள். அப்புறம் படிக்க ஆரம்பித்தாய், அப்பொழுதும் அம்மா அப்பா பார்த்தார்கள். உன்னுடைய கடமையை நீ செய்தாய். அதற்கு பிறகு வேலை, அதற்கு பிறகு திருமணம், இப்படியெல்லாம் வந்த பிறகு உன்னை நீ பார்க்க வேண்டும் என்ற நேரம் வந்தது. அதற்கு பிறகு உன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற நேரம் வந்தது. இதற்கு நடுவே உன்னை பற்றி யோசிப்பதற்கு நேரமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உன்னை விரக்தியான வாழ்க்கைக்குள் தள்ளிவிட்டது. துரோகிகள் பாதி உன்னை காயப்படுத்தினார்கள். தெய்வங்கள் நல்லது உனக்கு செய்யாமல் கவலைப்படுத்தியது என்று நினைக்கிறார். அம்மா, நீ இவ்வளவு தூரம் தைரியமாக வந்திருக்கிறாய் என்றால் அது நீ வணங்கும் தெய்வத்தினால் மட்டும்தான். யாருக்கும் அவ்வளவு சுலபமாக தைரியம் வராது. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தைரியமான பிள்ளைதான். சிலரை பார்த்தால்
குருட்டு தைரியமாக எல்லா விஷயத்திலேயும் தைரியம் என்று சொல்லி தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் நீ அப்படி கிடையாது. தேவைப்படுவதற்கு தைரியமாக எழுந்து செய்வார். உன்னுடைய வாழ்க்கையில் படி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். காரணம், உன்னுடைய குடும்பத்தில் நீதான் அனைவருக்கும் ஒரு பலமே. முக்கியமாக ஆணி வேர் என்பது ஒரு மரத்திற்கு மிக மிக முக்கியம். உன்னுடைய குடும்பத்தின் ஆணி வேரே நீதான். அந்த அளவுக்கு உன்னுடைய குடும்பத்தில் நீதான் அனைத்து விஷயத்தையுமே செய்து கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது கூட என்னிடம் சொல்வது எல்லாமும் தெரிந்து என் சாயி நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். இவ்வளவு விஷயங்கள் தெரிகிறது. குடும்பத்திற்கு நான் தான் எல்லாம், குடும்பத்திற்கு எல்லா விஷயமும் நான் தான் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்தும் ஏன் சாயி அமைதியாக இருக்கிறீர்கள் என்பதுதான் இப்பொழுது கூட உன்னுடைய மனதில் தோன்றிக் கொண்டு இருப்பது. உன்னுடைய எதிர்காலமோ நிகழ்காலமோ எதுவாக இருப்பினும் பயம் வேண்டாம். எதிர்காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியோ, நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கும் விஷயங்களை பற்றியோ, எதிர்காலத்தில் நடக்க போகும் விஷயங்களை பற்றியோ நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கு பின்னும் நான் இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயமும் நானே பார்த்து பார்த்து செய்கிறேன். நீ வெறும் பொம்மைதான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு பிடித்தது போலவே அமைத்து தருவேன். நான் துரோகம் செய்வேன் என்று நினைக்காதே. வாக்கு கொடுத்து விட்டு உன்னை ஏமாற்றுவேன் என்றும் நினைக்காது. உனக்கு ஒவ்வொரு பொழுதிலும் உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்திலும் துணை இருப்பேன். ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், ஆனால் கட்டாயமாக அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கிறேன். உன்னுடைய துன்பமோ இல்லை தேவையில்லாத விஷயங்களோ எல்லா கவலைகளையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்கும் வழிகளை மட்டும் பாருங்கள். துரோகிகள் இருந்து கொண்டு இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் வாழ்க்கையில் உங்களுடைய விஷயத்தை நோக்கி, பயணத்தை நோக்கி ஓடுங்கள். நீங்கள் ஓட ஓட உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வருமே தவிர ஒரு நாளும் துன்பம் என்ற விஷயத்திற்கு இடமே கிடையாது. இந்த சாய் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் அல்லவா? இனிமேல் கவலை இல்லாமல் இருப்பது மட்டுமே உங்களுடைய முழுநேர வேலையாக இருக்கு. நம்பிக்கையோடு இருங்க. எல்லா நேரத்திலேயும் எல்லா இடத்திலேயும் உங்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உங்களை வாழ வைப்பேன் இந்த சாய். புரிகிறதா? சந்தோஷமாக இரு. ஓம் சாய்ராம்.